நம்ம கத்திரிப்பு மிட்டாய் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கத்திரிப்பு மிட்டாய்க்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மைதா மாவு, ஒரு 300 கிராம் சர்க்கரை, சால்ட்டு சும்மா கொஞ்சம் போட்டு சால்ட்டு பிசைஞ்சிக்கணும், பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய். இந்த பொருள் மட்டும் தேவை. ஈஸியாக செய்யலாம். கத்திரிப்பு மிட்டாய் கொஞ்சம் சீக்கிரமாக செய்வோம். நம்ம தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செய்யலாம். ரொம்ப வேலை இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுருவோம். கொஞ்சமாக இந்த இவ்வளோ உப்பு போதும். கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோம் அது மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நாம் கத்திரிப்பு மிட்டாய்க்கு பிசைஞ்சு வச்ச மாவு இப்படி சாஃப்டாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்படி நல்லா இப்படி பரத்திக்கணும். நல்லா மெலீஸாக இருக்கா தெரியுதா உங்களுக்கு? இப்படி நல்லா மெலீஸாக பரத்தி வச்சுக்கணும். பரத்தி வச்சுக்கிட்டு இந்த கரண்டியில் இப்படி நம்ம சதுரமாக டைமண்ட் மாதிரியும் வெட்டிக்கலாம். நமக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி இப்படி சதுரம் இப்படி நீட்டமாக வெட்டிட்டு இப்படி கொஞ்சம் இப்படி கிராஸாக வெட்டினோம்னா கொஞ்சம் டைமண்டாக வரும். சதுரமாகவும் வெட்டிக்கலாம். இப்படி இந்த டைமண்டாக இருக்கிறத ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மூடியில் ஆயிலை தடவி அது மேலே போட்டுக்கணும். போட்டுட்டு எண்ணெய் கடாயில் ஊற்றி நல்ல சூடே இருக்கலாம். நம்ம அப்பளெல்லாம் பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சூடில் இதை போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு எப்படி பொரிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. காஞ்ச எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் ஸ்பூனில் அப்படியே தள்ளி விட்டு நல்லா பொன்னிறமாக வரலும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்படியே எண்ணெயில் போட்டதும் எல்லாம் இதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அப்படி குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டும் இதில் செய்யலாம், நம்ம காரமும் கொஞ்சம் போட்டு செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக கலர் மாறுது இல்லையா? அப்படி பொன்னிறமாக கலர் மாறினது நீங்கள் எடுத்திங்கனாவே நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு கரண்டி இருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அரிக்கரண்டியில் எடுக்கிறதோட இப்படி எடுத்திங்கன்னா ரொம்ப நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டம் இல்லாத நம்ம எடுத்துடலாம். இன்னும் ஒரு இது இருக்குது, இதையும் நான் பொரித்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு உங்களுக்கு பாகு வைக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு கிண்ணம் எடுத்துக்குங்க. பாகு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கனமான கிண்ணமாக இருக்கட்டும். சர்க்கரை நம்ம 1/2 கிலோவுக்கு நான் 300 கிராம் சர்க்கரை சொன்னேன். அந்த அளவு சர்க்கரை. தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கணும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா பாகு காயறதுக்கு லேட் ஆயிரும். கொஞ்சமாக, அது முழுகிற அளவு கூட வேண்டியதில்லை, கொஞ்சமாக ஒரு ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருணும். நல்லா இப்படி சர்க்கரை வந்து அடியில் பிடிச்சிடாத அளவு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாவு காஞ்சதும் நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்கிறத இந்த பாகில் போட்டு இப்படி நல்லா குளிக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சது இப்படி இருக்கும். நம்ம பொரிச்சு வச்சதை இப்போ பாகில் எடுத்து போடலாம். பாகு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாகு நல்லா இப்படி கட்டியாக நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம பாகில் போட்டு எடுத்துருவோம். பாகில் போட்டு உடையாத அளவு எடுத்துக்கணும்.
கரண்டி அப்படியே லேசாக நம்ம இந்த பாகை இந்த எல்லா இதுலேயும் படுற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதும் வெள்ளையாக இந்த சர்க்கரையெல்லாம் வெள்ளையாக ஊற்றுக்கும். இந்த கலர் வந்து நல்லா மாறிக்கணும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டலை பார்த்தீங்களா? நல்லா பாவு நல்லா கட்டியாக காய்ச்சிக்கணும். இப்போ நம்ம பாகு ஊற்றுனது பாருங்கள், இப்படி கொஞ்சம் இப்படி கலர் மாறி இருக்கும். அப்படி அந்த வெல்லம் அந்த சர்க்கரை போட்டோம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வெள்ளை கலரில் கொஞ்சம் மாறி இருக்கும். நல்ல முறுமுறுன்னு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல குழந்தைங்கலாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வெளியே நம்ம தின்பண்டம் வாங்கி கொடுக்குறது வீட்டில் அழகாக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனா போதும், இதை செஞ்சிடலாம். அதான் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வீட்டில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.